ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. குயிக்காக செம்ம டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு குஸ்கா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த குஸ்கா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இது எப்படி நம்ம செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு இன்றைக்கி நான் இதை செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுக்கலாம் ஒரு அடுப்பில். கொஞ்சம் போல் எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, ஒரே ஒரு இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை. சைடில் பார்த்திங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் வீட்டில் கொத்தவரங்காய் இருந்தது. அந்த கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிவிட்டு முட்டை மட்டும் வேக வச்சுட்டேன். இது நல்லா பொரிஞ்சிட்டோம். சோம்பும் இலையும் நல்லா பொரிஞ்சவுடனே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன். இன்றைக்கி இதுக்கு பார்த்திங்கன்னா புதினா சேர்க்கலாம். புதினா என்கிட்ட இல்லை, அதனால் புதினா நான் சேர்க்கலை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இதை செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அரிசி நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம், ஓரளவுக்கு குட்டியாக மீடியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா இது வதங்கட்டும். இது வதங்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா இப்போ நான் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பழுத்த தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன் 1 டம்ளர் அரிசிக்கு. தக்காளி நிறைய சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வரும்போது தான் இது நல்லாயிருக்கும். ஏன்னா பிரிஞ்சி சாதம், பிரியாணிக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி நம்ம ரொம்ப அதிகமாக வதக்க மாட்டோம். ஒரு அளவுக்கு மீடியமாக தான் வதக்குவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கணும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஆப்ஷன் தாங்க, தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறது அது எல்லாமே. நான் குழம்பு மிளகாத்தூள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் இதில் சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இது குழஞ்சி நல்லா தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், கரம் மசாலா ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். ரொம்பலாம் மசாலா எதுவுமே, கடை மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், நம்மளும் சாப்பிடும் போது இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது. இது நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் வாசனை போயிட்டோன்னும் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, புதினாவும் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கிறேன். 1 டம்ளர் அரிசி சொன்னேன் இல்லையா, 1 டம்ளர் அரிசிக்கு வீட்டு அரிசி, நான் சிவாஜி பிராண்ட் அரிசி தான் வீட்டில் சமைச்சிட்ருக்கோம். 2 டம்ளர் தண்ணி இதுக்கு ஊற்றிட்டேன். உப்பு மட்டும் இதில் பார்த்துட்டு நீங்கள் இது கொஞ்சம் கொதிச்சோன்னே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம அரிசி கழுவி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 ஹவருக்கு மேலே அரிசி ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப நல்லா இருக்குங்க. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு, நம்மளும் லஞ்சுக்கெலாம் இது கொண்டு போகலாம். வீட்டில் குயிக்காக செஞ்சிடலாம். டக்குன்னு என்ன செய்கிறது, குழம்பு என்ன வைக்கிறதுன்னும் போது இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் வச்சுட்டா கூட சூப்பராக இருக்கும். வேக வச்ச முட்டை வச்சாலே செம்ம டேஸ்ட்டான ஒரு சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். தண்ணி நல்லா கொதிச்சோன்னா நம்ம அரிசியும் போட்டுக்கிறோம். அரிசியை போட்டு பார்த்திங்கன்னா என்னோடய குக்கரில் பார்த்திங்கன்னா 2 விசில் சாதத்துக்கு நான் 2 விசில் வைப்பேன். கரெக்டாக இருக்கும். அது குக்கரை மூடிட்டு இப்போ 2 விசில். சைடில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் நான் பண்ணிட்டுருக்கேன். ஈஸி தாங்க. கொத்தவரங்காய் வேக வச்சு தண்ணி இருத்துடணும். ஏன்னா பித்தம் அதிகம்னு சொல்லுவாங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வேக வச்ச கொத்தவரங்காய் எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கிளறி தேங்காய் துருவல் மேலே போட்டால் சூப்பரான கொத்தவரங்காய் ரெடி. இப்போ விசில் போட்டாச்சு. விசில் போட்டோன்னா நமக்கு 2 விசில் வச்சு இறக்கணுன்னா சூப்பரான நமக்கு ஒரு குஸ்கா, குயிக்காக செய்யக்கூடிய ஒரு குஸ்கா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? விசில் வந்துருச்சு, 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்துடலாம் குக்கரு. பார்த்திங்கன்னா இப்போ சூப்பரான நமக்கு ஒரு தக்காளி சாப்பாடு ரெடி. குஸ்கா, தக்காளி சாப்பாடு எப்படி ஒன்றாலும் சொல்லிக்கலாம். தக்காளி சாப்பாடு இல்லை, இது குஸ்கா தான். நான் மறந்துட்டு சொல்லிட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.